ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். எல்லாருக்கும் ஒரு சூப்பர் குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்னென்ன ரெசிபீஸ்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒன் பேன் டோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பிரெட் ஆம்லேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரெட் ஆம்லேட் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் பிரெட் ஆம்லேட் ரெசிபி ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வந்து ஐகார்டில் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பேன் டோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு எக் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை வந்து அந்த எக்கில் வந்து மேலே டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த வந்து ப்ரெட்டு வந்து எக்கோடு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த சைடில் ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே வந்து நல்லா மடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து சீஸ் சேர்த்து சாப்பிட்லாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் எக்குக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸோ இல்லைன்னா மற்ற கேபேஜ் அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம லஞ்சுக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு பிரியாணி டைப்பில் வந்து ஒன்று செய்ய போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சோயாவை நல்லா வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணுற ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும். அதனால் ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்படியே மாதிரி தயிர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. தயிர் எடுத்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், இதுதான் ரொம்ப கம்மியான வாசனை பொருட்கள் தான். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 பச்சை மிளகாவை நம்ம கீரி சேர்த்துப்போம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த கொத்தமல்லியும் புதினா நல்லா வந்து அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோனால தக்காளியோட அளவை வந்து கம்மி பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துப்போம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த
பிரியாணிக்கு நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாமல் ஆச்சியோட மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆச்சியோட மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் மசாலாவில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும், ஆனால் காரமும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கழுவி வச்சுருக்கிற சோயாவையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன சைஸ் சோயானால் அதை நான் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்ததுன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சோயா நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சீரக சம்பா ரைஸ்க்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு மீல் மேக்கர் புலாவ் இல்லைன்னா பிரியாணி 2மே சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நைட்டுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ராகி தோசை ரெசிபி பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து இட்லி பேட்டர் வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ கடைசியாக போயிடுச்சு. ஸோ இந்த இட்லி பேட்டரில் நம்ம வந்து வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ராகி தோசை செய்யல செம்ம கிறிஸ்பியாக வரும். இந்த கடைசியாக இருக்கிற அந்த இட்லி மாவில் நம்ம ஒரு 3 ஸ்கூப் நல்ல உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் கடைசியாக இட்லி மாவு இருக்கும்போது நீங்கள் தோசை சுட்டு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் அது கூட நீங்கள் இந்த ராகி மாவை சேர்த்து சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ராகி மாவு சேர்க்கறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் நல்ல ஒரு காம்பினேஷன். அதனால் ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் ரொம்பவே சிம்பிளான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா நான் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.